எக்ஸலண்ட். ஆங்கிலமே அருகில்வா. தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு காலேஜுக்கு போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க இங்கிலீஷ்லேயே வந்து குறிப்பாக என்ஜினியரிங்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா என்ஜினியரிங் அண்ட் ஆர்ட்ஸ்லலாம் முழுக்க ஆங்கிலத்திலேயே சொல்லிக் கொடுப்பாங்க. இல்லை நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு வேலைக்கு போய் நல்லா வெல் செட்டில்டாக இருப்பாங்க. ஆனால் தொடர்ந்து ஆங்கிலத்தில் பேசுகிறதுக்கோ ஏதோ ஒரு தயக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அவங்களுக்காக இந்த ட்ரைனிங். ஸோ இதில் நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, முதல்ல மற்றவங்க பேசுனா நம்ம புரிஞ்சிக்கணும். லிசனிங்னா மற்றவங்க பேசும்போது நம்ம புரிஞ்சிக்கிறது. இம்ப்ரூவ் லிசனிங் ஸ்கில், இம்ப்ரூவ் வொக்காபுலரி. பேசுகிறத புரிஞ்சிக்கணும் அப்படின்னா நிறைய ஆங்கில வார்த்தைகளுக்கு நமக்கு அர்த்தம் தெரியணும். டிரைவ் அவே ஃபியர் ஆஃப் இங்கிலீஷ். ஆங்கிலம் அப்படின்னாவே ஒரு சின்ன ஒரு தயக்கம், ஒரு பயம் இருக்கு இல்லைங்களா, அதை வெளியே அனுப்பணும். ஏபிள் டு ரீட் ரைட் ஆன் யுவர் ஓன் ஃப்ளூயன்ட்லி. ஏதாவது ஒரு புதிய விஷயங்களை கற்றுக்கணுன்னா ஏதாவது புத்தகங்களையோ இல்லை இன்டர்நெட்டையோ நம்ம படிக்க வேண்டியிருக்கும். இல்லை நம்ம மைண்டில் தோணுனதை நம்ம எழுதி காட்ட வேண்டியிருக்கும் மற்றவங்களுக்கு. அப்போது ஏபிள் டு ரீட், மற்ற விஷயங்களை படித்து புரிஞ்சுக்கிறதுக்கோ இல்லை ஆங்கிலத்தில் எழுதி ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கோ நம்மளால் முடியும். இது எல்லாம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் நமக்கு கட்டாயமாக பேசியே ஆகணும் அப்படின்ற ஒரு நிலைமை வரும்போது தன்னால் பேசுவோம். அதுதான் ஸ்போக்கன் இங்கிலீஷ். சரி, இதுக்கு நம்ம என்ன சார் பண்ண போகிறோம்? ஸோ ஹம்மிங் பேர்ட் அப்படிங்கிற ஒரு பேர்டு இருக்குது. அந்த பேர்டை பற்றி ஒருத்தர் படித்து காட்ட போகிறார். இந்த ஃபஸ்ட்டு வார்த்தையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கடைசி வார்த்தை வரைக்கும் படிப்பார். ஸோ எப்படி அவர் படிக்கிறாரு அப்படிங்கிறத கூர்ந்து கவனிங்க. அர்த்தம் புரியலைனாலும் கவலைப்பட வேண்டாம். ஸோ ஒன்ஸ் இதை படித்த வாட்டி ரெண்டாவது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதை படித்து இந்த பேராகிராஃப் என்ன சொல்ல வருதுன்னு அர்த்தம் தெரிஞ்சுக்குவோம். மூணாவது கண்களை மூடி இதை ப்ளே பண்ணும்போது நமக்கு எத்தனை பர்சன்டேஜ் புரியுதுன்னு பாருங்கள். ஸோ நிறைய பசங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சார் 80 to 90% நல்லாவே புரியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது டெய்லி இது இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண நமக்கு ஆங்கிலம் அருகில் வந்துடும் தானே. சரி, இப்போது ஒருத்தர் பேச போகிறாரு, இதை அப்படியே படித்து காட்ட போகிறாரு. கூர்ந்து கவனிங்க. Hummingbird. The hummingbird, a marvel of nature, is the smallest bird species, yet it possesses remarkable abilities. With wings that beat at astonishing speeds, hummingbirds can hover in mid-air, fly backwards, and maneuver with unparalleled agility. Their iridescent plumage glimmers in the sunlight, adding to their allure. Despite their diminutive size, hummingbirds have insatiable appetites, feeding on nectar from flowers with specialized beaks and tongues. These tiny birds play a crucial role in pollination, aiding in the reproduction of countless plant species. With their extraordinary feats of flight and captivating beauty, hummingbirds enchant and inspire observers worldwide. ஓகே, ஸோ இப்போ கவனிச்சிங்க. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறது முதல்ல பார்க்கலாம். அதுக்கு முன்னால் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். ஹம்மிங் பேர்ட் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குறது. ஸோ இப்போ பாருங்கள், ஒரு சின்ன பூ இருக்குது. அந்த பூவுக்கு பக்கத்தில் அந்தரத்தில் மிதந்துக்கிட்டு அதிலிருந்து தேனை குடிக்குது. ஸோ இதையே தான் வந்து ஒரு தேனியும் பண்ணுது. பட் தேனி என்ன பண்ணுன்னா அந்த பூவில் உட்காந்து அதிலிருந்து குடிக்கும். ஆனால் இந்த ஹம்மிங் பேர்ட் அப்படிங்கிறது அந்தரத்தில் மிதந்துக்கிட்டே குடிக்கும். அப்போ அந்தரத்தில் மிதக்கணும் அப்படின்னா இந்த ஹம்மிங் பேர்டு என்ன பண்ணும், ரெக்கையை அடிச்சுக்கிட்டே இருந்தால் தான் மிதக்க முடியும். அப்போது அந்த மாதிரியான ஒரு பேர்டு. சரி, இந்த ஹம்மிங் பேர்டு எவ்வளோ பெருசு சார்? ஸோ யாரோ ஒருத்தர் எடுத்திருக்காங்க, ஒரு தேனியும் அதுக்கு பக்கத்தில் இந்த ஹம்மிங் பேர்டும் இருக்குது. ஸோ எவ்வளோ ஒரு 10 தேனி சேர்ந்தால் இந்த ஹம்மிங் பேர்டு வர்ற அளவுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளவு தான் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு சிறிய பறவை. ஸோ நம்ம கற்பனை பண்ணி பெருசு அப்படிங்கிற அளவுக்கு இல்லை, ரொம்ப சின்ன பறவை. அதுதான் ஹம்மிங் பேர்டு. இப்போது அந்த ஹம்மிங் பேர்டை பற்றி நம்ம என்னன்னு பார்க்க போகிறோம். Hummingbird. The hummingbird, a marvel of nature.
மார்வல் அப்படின்னா அற்புதம். ஆஃப் நேச்சர் இயற்கையினுடைய எ மார்வல் ஒரு அற்புதம். இயற்கையினுடைய ஒரு அற்புதமாக எது இருக்கு? த ஹம்மிங் பேர்டு இருக்கு. இந்த ஹம்மிங் பேர்டு அப்படிங்கிறது இயற்கையினுடைய மிகப்பெரிய அற்புதமாக இருக்கு. இஸ் த ஸ்மாலஸ்ட் பேர்ட் ஸ்பீசஸ். இது இருக்கிறதுலேயே பறவை இனங்களிலேயே, பேர்ட் ஸ்பீசிஸ் அப்படின்னா பறவை இனங்கள், அந்த பறவை இனங்கள்லேயே ரொம்ப சின்னதாக இது இருக்குது. ஸ்மாலஸ்ட், ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். எட் இருந்தாலும் இட் பொசஸ், அதுக்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது. என்ன விஷயம் இருக்குது? ரிமார்க்கபிள் எபிலிட்டிஸ், குறிப்பிடத்தக்கபடியாக இது இதனால தாண்டா அது முடியும் அப்படின்னா அந்த ரிமார்க்கபிள் அப்படிங்கிற வார்த்தை எதுக்கு? இதுக்கிட்ட மட்டும்தானே இப்படி ஒரு விஷயம் இருக்குது. குறிப்பிடத்தக்கபடியாக எபிலிட்டி, திறமைகள். இது சின்ன பறவை தான், ஆனால் இதுக்கிட்ட குறிப்பிடத்தக்க நிறைய திறமைகள் அதுக்கிட்ட இருக்குது. வித் விங்ஸ், விங்ஸ்னால் என்ன? இறக்கைகள். வித் விங்ஸ் இறக்கைகள் மூலமாக that beat at astonishing speeds, ஆச்சரியப்படும்படியாக வியக்க வைக்கின்ற வேகம். அஸ்டானிஷிங் ஸ்பீட்ஸ் அப்படின்னா வியக்க வைக்க அளவுக்கு வேகம். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வேகமாக அந்த இறக்கைகளை அடிக்குமா. Hummingbirds can hover in mid-air. Hummingbirds can hover, முடியும். ஹோவர்னா மிதக்கிறது. அப்போ மிதக்க முடியும். கேன் ஹோவர்னா மிதக்க முடியும். எங்கே மிதக்க முடியும்? இன் மிட்-ஏர், அப்படியே ஏரில் அப்படியே மிதக்க முடியும். ஃப்ளை பேக்வேர்ட்ஸ், இந்த ஹம்மிங் பேர்டு பின்பக்கமாக பறக்கும். நீங்கள் நிறைய பறவைகள் முன்பக்கமாக போகும், ஆனால் இந்த பறவை மட்டும் அப்படியே பறந்துக்கிட்டே பின்னாடி கூட வரும். அண்ட் மேனோவர் வித் unparalleled agility. unparalleled இணையற்ற, ஈடு இணையற்ற, அஜிலிட்டி சுறுசுறுப்பு. இந்த சுறுசுறுப்பின் மூலமாக மிகப்பெரிய தந்திரங்கள், சூழ்ச்சியெல்லாம் பண்ணும். their iridescent plumage, அதனுடைய இரிடிசன்ட் பலதரப்பட்ட plumage இறகுகள், அதாவது glimmers in the sunlight, விதவிதமான கலரில் இருக்கிற அதனுடைய இறகுகள். கிளிம்மர்ஸ் அப்படின்னா என்னது? பளபளன்னு தெரிகிறது. எப்போ? சன்லைட்டு அது மேலே படும்போது எப்படி இருக்குது? பளபளன்னு அப்படி பளிச்சுன்னு தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆடிங் டு their allure. allure அப்படின்னா கவர்ச்சி. ஆடிங், அது ஏற்கனவே அழகு, அது கூட கொஞ்சம் இன்னும் அழகு சேர்த்துது, கவர்ச்சியை சேர்த்துது. எது? அதனுடைய கலர். அது விதவிதமான கலராக அதனுடைய இறகுகள் இருக்கு இல்லையா, அதில் சூரிய ஒளி போட்டு அப்படி பிரகாசிக்கும் போது அது இவ்வளவு கவர்ச்சியாக இருக்குது. அதுக்கு இன்னும் கொஞ்சம் கவர்ச்சி ஆட் ஆகுது. டெஸ்பைட் their diminutive size. டெஸ்பைட் அப்படின்னா தவிரவும். என்ன தவிரவும்? their diminutive size. டிமினியூட்டிவ்னா ரொம்ப சிறிய அளவு. அது ரொம்ப பார்த்திங்கன்னா அந்த பேர்டு எப்படி இருக்குது? ரொம்ப சின்னதாக இருக்குது. இருந்தபோதும் அது சின்னதாக, ரொம்ப சின்னதாக இருந்தாலும் ஹம்மிங் பேர்ட்ஸ் ஹேவ் insatiable appetites. இந்த ஹம்மிங் பேர்ட்ஸுக்கு தீராத பசி. insatiable அப்படின்னா தீராத, appetite அப்படின்னா பசி. அந்த ஹம்மிங் பேர்ட்ஸுக்கு தீராத பசி இருக்குது. அப்படின்னா என்ன? கிடைக்கிறதெல்லாம் சாப்பிட்ற அளவுக்கு அது இருக்குதாம். ஃபீடிங் ஆன் நெக்டர் ஃப்ரம் ஃப்ளவர்ஸ். ஸோ அது என்ன பண்ணுது? அது எதை சாப்பிடுது? தேனை சாப்பிடுது. எதிலிருந்து? பூக்கள்லேருந்து தேனை சாப்பிடுது. வித் ஸ்பெஷலைஸ்ட் பீக்ஸ் அண்ட் டங்ஸ். அதனுடைய நீண்ட மூக்கு, அதுக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு மூக்கு இருக்குது, அது அதனுடைய நாக்கு. ஸோ இதை ரெண்டையும் வச்சு நிறைய ஃப்ளவரில் போய் அது என்ன பண்ணுது? தேனை குடிக்குது. அவ்வளவு பசியாக இருக்குது. தீஸ் டைனி பேர்ட்ஸ், இந்த சிறிய பறவைகள், ப்ளே
எ க்ரூஷியல் ரோல், முக்கியமான வேலையை செய்கின்றது. ப்ளே எ க்ரூஷியல் ரோல் அப்படின்னா முக்கியமான பங்காற்றுகிறது. எதில்? இன் பாலினேஷன், இனச்சேர்க்கையில். இப்போ நம்ம வந்து இந்த தேனி என்ன பண்ணுது, ஒரு பூவில் போய் உக்காந்து இன்னொரு பூவில் போகும்போது மகரந்த சேர்க்கை நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அதே வேலையை இந்த ஹம்மிங் பேர்டும் பண்ணுது. எய்டிங் இன் த ரீப்ரொடக்ஷன் ஆஃப் கவுண்ட்லெஸ் ஸ்பீசிஸ். எய்டிங், உதவுதல். எதுக்கு உதவுது? இந்த ரீப்ரொடக்ஷன் ஆஃப், உற்பத்தி செய்கிறதுக்கு. எதுக்கு? எண்ணற்ற பிளான்ட் ஸ்பீசிஸ், அதாவது செடி இனங்களை, எண்ணற்ற செடி இனங்களுடைய அதீத வளர்ச்சிக்கு இது உதவுது. வித் தேர் எக்ஸ்ட்ராடினரி ஃபீட்ஸ் ஆஃப் ஃப்ளைட், அதனுடைய எக்ஸ்ட்ராடினரி, வியக்கத்தக்க ஃபீட்ஸ் ஆஃப் ஃப்ளைட், சாதனைகள். எப்படி? பறக்கிறதுல இருக்கிற சாதனைகள். அண்ட் கேப்டிவேட்டிங் பியூட்டி, அதனுடைய கவருகின்ற அழகு. அதனுடைய பறக்கிற வேகமே பயங்கரமாக இருக்குது, அது கூட அது அழகாக இருக்குது, அதை கவருகின்ற அழகு இருக்குது. ஹம்மிங் பேர்ட்ஸ் என்சாண்ட், இதன் மூலமாக இந்த ஹம்மிங் பேர்ட்ஸ் என்ன பண்ணுது? மயக்குகிறது. என்சாண்ட் அப்படின்னா மயக்குதல். அண்ட் இன்ஸ்பயர், இன்ஸ்பயர் அப்படின்னா ஈர்க்கிறது. யாரை ஈர்க்குது? அப்சர்வர்ஸ், பார்வையாளர்களை ஈர்க்கிறது. வேர்ல்டு வைட், உலக அளவில் பார்வையாளர்களை ஈர்க்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போது முன்ன புரிஞ்சதை விட நல்லா புரியும் இல்லைங்களா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்னொரு முறை கண்களை மூடிக்குங்க, ஜஸ்ட் அந்த வார்த்தைகளை கவனிங்க, என்ன புரியுதுன்னு பார்க்கலாம். Hummingbird. The hummingbird, a marvel of nature, is the smallest bird species, yet it possesses remarkable abilities. With wings that beat at astonishing speeds, hummingbirds can hover in mid-air, fly backwards, and maneuver with unparalleled agility. Their iridescent plumage glimmers in the sunlight, adding to their allure. Despite their diminutive size, hummingbirds have insatiable appetites, feeding on nectar from flowers with specialized beaks and tongues. These tiny birds play a crucial role in pollination, aiding in the reproduction of countless plant species. With their extraordinary feats of flight and captivating beauty, hummingbirds enchant and inspire observers worldwide. ஓகே, இன்றைக்கி என்னென்ன புது வார்த்தைகள் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு பார்க்கலாம். மார்வல் அப்படின்னா அற்புதம், ரிமார்க்கபிள் குறிப்பிடத்தக்க, அஸ்டானிஷிங் ஸ்பீட்ஸ் வியக்க வைக்கும் வேகம், ஹோவர்னா மிதக்கிறது, மேனுவர்னா சூழ்ச்சி, அன்பேரலல்ட் இணையற்ற, அஜிலிட்டி அப்படின்னா சுறுசுறுப்பு, பிளமேஜ்னா இறகுகள், அல்லூர்னா கவர்ச்சி, டிமினுட்டிவ் சிறியது மிகச்சிறியது, இன்சாட்டியபிள் தீராத, பாலினேஷன் மகரந்த சேர்க்கை, ஃபீட்ஸ் ஆஃப் சாதனைகள், கேப்டிவேட்டிங் கவருதல், என்சாண்ட்னா மயக்குதல், இன்ஸ்பயர் அப்படின்னா ஈர்த்தல். ஸோ இதே மாதிரியே ஒரு நோட்டில் வார்த்தைகள்லாம் எழுதுங்க. நீங்கள் புதுசாக கற்றுக்கிட்ட வார்த்தைக்கும் தமிழ் அர்த்தம் எழுதி வைங்க. திரும்ப திரும்ப இந்த மாதிரி இந்த பாடத்தை எழுதி உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி நோட்ஸ் எடுத்துகிட்டு ஒரு 4-5 முறை பாருங்கள். இந்த அவர் பேசுகிற வாய்ஸை வந்து திரும்ப திரும்ப கேளுங்க. கண்டிப்பாக ஆங்கிலம் ரொம்ப ரொம்ப ஈஸியாகிடும். பட் இப்போ என்ன பிரச்சனைனா, ஆரம்ப காலத்தில் நான் சரியாக ஆங்கிலம் படிக்கலை சார், அதனால் படிக்கும்போது அறகுறையாக புரியுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா டோன்ட் வரி. ஸோ ஆங்கிலமே அருகில் வா அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட்டை நாங்கள் போட்டிருக்கோம். அது யூடியூப்பில் இருக்குது. அதனுடைய லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணுங்கள். அதில் நிறைய வீடியோ வரும். ஃபஸ்ட்டு வீடியோவிலேருந்து ஒவ்வொரு வீடியோவாக கிளிக் பண்ணி முழுமையாக பாருங்கள். அதில் இருக்கிற ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆயிரக்கணக்கான பேர் ஏற்கனவே படிச்சுட்டு, சார் இதுக்கப்புறம் எனக்கு வந்து ஆங்கிலத்து மேலே அந்த பயமே போயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அது உண்மையாக அப்படின்னு நீங்களும் பாருங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். நன்றி.